உமை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே இயேசுவே. ஓ நோக்கி பார்த்தேன் வெட்கம் இல்லையே. உமை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே இல்லையே. அறிக்கை செய்யுங்க பாவிடத்தில், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உம்மை நம்புகிறபடியினாலே, என் நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல் இருப்பதினாலே நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இயேசுவை நம்பி வந்தாயே, பார் உன் சூழ்நிலைமை மோசமாயிடுச்சு, பார் உன் மகள் செத்து போனாள். இல்லை, சூழ்நிலைமைகள் எவ்வளவு மோசமானாலும், துன்பங்கள் பெருகினாலும், என் கர்த்தர் என்னோடு இருப்பதினாலே அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்பாவோடு பேசலாமா? இங்க இருக்கிற யாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீங்க வெட்கப்பட்டு போவது இல்லை, நீங்க தாழ்ச்சி அடைவது இல்லை, உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருப்பது இல்லை. இயேசுவை நம்பினதுனால, அவர் உங்களோடு இருப்பதுனால எல்லாம் முடிஞ்சது, இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாலும் இயேசு சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. மனுஷனுடைய பார்வையில் இது முடிந்ததாக இருந்தாலும், இயேசுவினுடைய பார்வையில், இந்த சைட் ஆஃப் ஜீசஸ், ஆண்டவர் அதை விட ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறார். எவீரு எதிர்பார்த்தது சுகம் என்கிற அற்புதத்தை, ஆனால் கர்த்தர் எவீருக்கு செய்ததோ உயிர்த்தெழுதல் என்கிற அற்புதத்தை. இட்ஸ் so much better. It is much more better. ஏனாதா கலாஷி கதனு சேதரலா, அதிகமாக தான் உங்களுக்கு செய்வார். தாமதிக்கிறதுனால ஒன்றும் இல்லைன்னு இல்லை, கர்த்தர் நம்மோடு இல்லைன்னு இல்லை, தாமதங்கள் தடை அல்ல. இயேசு சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. தவறான செய்திகளினால உங்கள் காதுகள் ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். You received a news, a message from people around you saying situation is getting worse. இல்லை, சுகம் என்கிற அற்புதத்தை எதிர்பார்த்து மார்த்தாளும் மரியாளும் செய்தி அனுப்பினார்கள். என் தேவனோ சுகத்தை அல்ல, ஜீவனோடு மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று அந்த அற்புதத்தை செய்ய, ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு மிராக்கிள், நாட் அ காமன் மிராக்கிள் பட் அ யூனிக் மிராக்கிள். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, delays are going to bring out an unique miracle. Amen. It's not going to be like உங்கள் வாழ்க்கையில் தாமதிக்க. எஸ், ஆண்டவரை பார்த்து தேங்க்யூ ஜீசஸ். ஓ ஜீசஸ், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாடலாமா? உங்களால் முடியாத அதிசயம் ஒன்றுமில்லை. நம்ம பாட போகிறோம். இந்த பாடலை நீங்கள் பாடும்போது எவ்வளவு மோசமாக, மேபி த சிச்சுவேஷன்ஸ் ஆர் கெட்டிங் மோர் வர்ஸ் சிஸ்டர். ஃபேமிலியில் பிரச்சனை இன்னும் கூடிக்கிட்டா தான் போகுது, குடும்பத்தில் பொருளாதார காரியங்கள் இன்னும் குறைஞ்சிட்டே தான் போகுது. டிலேஸ் ஆர் ஆக்சுவலி மேக்கிங் திங்ஸ் மோர் வர்ஸ். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சொல்லி பாடலாமா? உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாடலாமா? Thank you Holy Spirit of God. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. ஜீசஸை பார்த்து, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. இல்லைப்பா, உம்மால் எல்லாம் கூடும். உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை.
கைகளை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. உம்மாலே உம்மாலே கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் உரிமை இல்லை. ரகபதனதனா உம்மாலே சொல்லுங்க இயேசுவே, கூடாத அதிசயம் எதுவும் இல்லை, கூடாது என்ற வார்த்தைக்கு உம்மிடம் இடமே இல்லை. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. உங்களால் எல்லாம் கூடுமப்பா. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. நல்லா கைகளை தட்டி ரிசீவ் பண்ணுங்க. எவிருவை போல விசுவாசத்தில் தளர்ந்து போயிட்டீங்களா? சூழ்நிலைமைகள் இன்னும் மோசமாகும் பொழுது உங்கள் faith has come down. Jesus is telling you, fear not, hold on to your faith. எந்த சூழ்நிலையும் திருப்ப அவரால் முடியும். அவர் சுகமளிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் உயிரோடு எழுப்பவும் அவரால் கூடும். He will do more than what you expect. சூழ்நிலை உங்கள் விசுவாசத்தை தளர பண்ணி இருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, எங்க அப்பாவால கூடாதது எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவர் எனக்காக Oh, you will do greater things, so Lord. You will do greater things and mightier things in my life. தாமதிக்கிறதுனால் தளர்ந்து போகாதே எவருவே. சூழ்நிலைமைகள் மோசமானதுனால பயப்படாத எவருவே. உன் அருகில் இன்னும் இயேசு நிற்கிறதை பார். ஓ ரியலா தரலா ஷிகதாலியா தரா. எத்தனை பெரிய சூழ்நிலைகளின் நடுவிலும் இயேசுவின் அருகில் இருக்கிறதினாலே Jesus is with me. இயேசு என்னோடு இருக்கிறார். நீனா கரலா மோனி மதனதனதா தோளில் என்ன சுமப்பத பார்த்தா உமா அப்பான்னு சொல்லணும். எனக்கு கொஞ்சுவத பார்த்தா உண்மை அம்மான்னு சொல்லணும். அப்பா அப்பா எல்லாரும் கூப்பிடலாமா? எல்லாரும் அப்பாவை. Lord, I put my trust in you, Lord. இந்த சூழ்நிலைமையில நீங்கள் என்னை கீழே விடலப்பா. எத்தனையோ சிங்கங்கள் உங்களை பிடிக்க வகை தேடுது. அப்பாவின் தோள்களில் நீங்கள் இருக்கிறதுனால தான் இந்த நாள் வரையும் கர்த்தர் இந்த சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தர் உங்களை தப்புவித்திருக்கிறார். உங்களை பீறி போட நினைக்கிற, உங்களுக்கு காயம் உண்டாக்க நினைக்கிற மனிதர்கள் உங்களை சுற்றி அநேகர் உண்டு. ஆனால் உங்களை சேதப்படுத்தாம கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். Thank you, Jesus. Holy Spirit of God, தூக்கி சுமப்பீரே
என் வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன் பயமின்றி வாழ்ந்திடுவே. பயப்படாம நான் நடப்பேன்ப்பா. உமப்பீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் என் தோள்களில் நான் கிடப்பேன் பயமின்றி வாழ்ந்திடுவேன். பயப்படாம நான் வாழுவேன். பயமின்றி வாழ்ந்திடுவேன். பயப்படாம நாங்க வாழ்வோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். எங்களுக்கு பயம் இல்லை, ஏன்னா நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. சொல்லுங்கள், எத்தனை நெருக்கங்கள் என்னை சூழ்ந்தாலும், எத்தனை நெருக்கங்கள், குழப்பங்கள் என்னை குழப்பும் போது குழந்தையை போல் நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். குழப்பங்கள் என்னை குழப்பும் போது ஒரு குழந்தை போல, குழந்தையை போல் நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம் உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன் பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஒரு குழந்தைய போல நான் வரேன்ப்பா. சுமப்பீரே, என்னை தூக்கி சுமக்கிற அப்பாவிடத்துல ஓடி வருகிறேன். போராட்டங்கள் அதிகரிக்கும் பொழுது யூத ராஜ சிங்கமாகி என் தகப்பனிடத்தில் நான் அடைக்கலம் புகிறேன். சொல்லுங்க, I come like a child. I run towards my father like a child. As the lion is roaring, Lord, I come towards you. நான் ஓடி வருகிறேன். ஓ போராட்டங்கள், போராட்டங்கள் என்னை நோக்கி கர்ஜிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். நான் அடைக்கலமாய் ஓடி வருகிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ஓடி வருகிறீங்க? போராட்டங்களும் குழப்பங்களும் உங்களை சூழ்ந்து, there are a lot of confusions, there are a lot of chaos in your life. Despite of confusion and chaos, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, come to me, come to me. கண்மலையின் வெடிப்பில் வைத்து உங்களை பாதுகாத்து குறித்த காலத்தில் உங்களை வெளிப்பட செய்கிற அந்த யூத ராஜ சிங்கத்திடத்திற்கு அடைக்கலமா ஓடி வாங்க. நீதிமான் உமக்குள் ஓடி சுகமாயிருப்பான். A just will run towards. நீங்க தான் பாயங்க அடைக்கலம். போராட்டங்களின் நடுவிலே, போராட்டங்களின் நடுவிலே அதிகரித்தாலும் come to Jesus. எவிருவே, நீ இயேசுவின் இடத்துல வந்ததுனால போராட்டம் அதிகரித்தாலும்
தேவன் உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் எந்த போராட்டங்களை சந்திச்சுட்டு இருந்தாலும் உதடுகளை அசைத்து அப்பாவிடத்தில் போராட்டங்கள் கர்ஜிக்கிறதா சகோதரியே, இயேசுவினிடத்தில் அடைக்கலமாய் ஓடி உங்க அப்பா உங்களை சுமப்பாரு. உங்க அப்பா உங்களை கைவிட மாட்டாரு. சிங்கங்களின் கைக்கு உங்களை தப்புவிக்கிறவர். ஓரி கதனா சேகமா. தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. ஒலியாத சே பதுரம் இயேசுவே. ஓ ஜீசஸ், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். எல்லா பயங்களையும் எங்களை விட்டு நீர் எடுத்திருக்கிறேன். வி ட்ரஸ்ட் இன் யூ பிகாஸ் எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறீங்க. நாங்கள் நம்புகிறோம்ப்பா. தகப்பனாகி உம்மிடத்துக்கு நாங்கள் ஓடி வருகிறோம். நீர் எங்களை சுமப்பேன். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களோட தேவன் இருக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஃபாதர். இங்கே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை சுமக்கிறார்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? கர்த்தர் தான் என்னை சுமக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி யூ வில் கிவ் தட் க்ளோரி. நான் நடந்து வரல, ஏன்னா நீங்கள் நடந்திருந்தீங்கன்னா இந்த சேற்றில் உங்கள் கால்கள் சிக்கி ஒரு அடி கூட உங்களால் எடுத்து வச்சுருக்க முடியாது. ஆமென். ஆமாம், இந்த வெள்ளங்களில் நீங்கள் அமிழ்ந்து போயிருப்பீங்க. இந்த அக்கினி உங்களை வெந்து போக செய்திருக்கும். இதில் எல்லாம் உங்களை சுமந்தது ஏசப்பா தான். என்னை சுமந்தது அவர் தான். உங்களை சுமந்தது அவர் தான். உங்கள் குடும்பத்தையும் நம்மையும் நம்ம ஊழியத்தையும் கர்த்தர் தான் சுமந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஹி இஸ் ஜஸ்ட் லைக் அ ஃபாதர். யூ கேன் ரன். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிள்ளைங்க அழகாக ஜாலியாக விளையாடிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ஒரு டேஞ்சரை ஃபீல் பண்ண உடனே அப்படியே ஓடி வருவாங்க. ஓடி வந்து காலை பிடிச்சிப்பாங்க. அப்பா நின்றுட்டு இருந்தா, அம்மா நின்றுட்டு இருந்தா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தேர் இஸ் அ செக்யூர் பிளேஸ். நம்ம ஓடி போகிறதுக்கு தேவனின் நாமம் பலத்த கோட்டை. ஹல்லேலூயா. நீதிமான் வாழ்வில் சுகமங்கே. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஓடி வந்துடணும். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நீங்கள் ஓடி வந்து அவருடைய நாமத்தின் கீழ் நீங்கள் அடைக்கலம் புக நான் உங்களை வருந்தி அழைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு என்கரேஜ் யூ. இங்கே இருக்கிற யாராகிலும் யூ ஆர் ஃபேஸிங் சர்டன் சுச்சுவேஷன்ஸ். நான் வந்து இருந்ததை விட நான் ஜெபிக்க நான் உபவாசிக்க நான் ஆண்டரை தேட ஆரம்பித்ததுலேருந்து, இன்னும் ஆண்டரை துதிக்க ஆரம்பித்ததுலேருந்து என் பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குதுன்னு நீங்கள் ஒருவேளை யோசிச்சிங்கன்னா, என் வீரு தான் உங்களுக்கு முன்னாடி இன்றைக்கு ஆண்டவர் நிறுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஈவன் தோ சிச்சுவேஷன் எவ்வளோ வேர்ஸ் ஆனாலும் தயவு செய்து சோர்ந்து போகாமல், உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து போகாமல் தொடர்ந்து அப்பாவின் அருகில் நில்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவரை விட்டு மட்டும் போகாதீங்க. அவர் பக்கத்திலே இருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாமல் அப்பா பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. ஐ வாண்ட் யூ டு பி நெக்ஸ்ட் டு த ஃபாதர். அப்பாவின் அருகில் நீங்கள் இருந்து அவர் உங்களுக்கு தருகிற நன்மைகளால் நீங்கள் திருப்தி ஆகணும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு நம்ம வந்து we are going to pray along. நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளையும் கேட்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நடத்தி வந்திருக்கிறார். எல்லாருமே அந்த வேர்டை என் கூட சேர்ந்து நீங்கள் நம்ம ஏற்கனவே ஐசையா 55 தான் நம்ம வாசிச்சுட்ருக்கோம். போன வாரம் we meditated about revelation. இன்றைக்கும் அப்படி ஒரு ரெவலேஷனை பற்றியும் ஐசையா 55 பற்றியும் நம்ம வந்து அதில் இருக்க ஒரு முக்கியமான வசனத்தை பற்றியும் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு செய்ய போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏசாயா 55 அதிகாரம் 3ஆம் வசனம். We are going to read from book of Isaiah chapter 55 verse 3 நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும்.
தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை நிச்சயமான கிருபை. எல்லாரும் சொல்லுங்கள், நிச்சயமான கிருபை. ஷோர் மர்சிஸ். கிருபை நம்ம நிறைய பாடுறோம், பேசுகிறோம், நிறைய பிரசங்கங்களை கேட்குறோம். ஆனால் இந்த கிருபையிலேயே ஒரு அற்புதமான வார்த்தை இது ஷோர் பிளெஸ்ஸிங், நிச்சயமான கிருபை. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, நிச்சயமான கிருபையை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக நான் ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. 2 வேர்டு எழுதிக்கோங்க, நிச்சயமான கிருபை, 2வது நித்திய உடன்படிக்கை, இட்டர்னல் கவனன்ட், ஷோர் மர்சிஸ். இந்த 2 வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் நம்ம சில காரியங்களை பார்க்க போகிறோம். அண்ட் we are going to also touch about revelation. போன வாரம் நம்ம பார்த்த வெளிப்பாடுகளை குறித்தும் நம்ம இங்கே தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த நிச்சயமான கிருபைகளை குறித்து, ஷோர் மர்சிஸை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது அங்கே ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறாரு. ஒரு மனுஷன் அங்கே எடுத்து சொல்கிறார். யாருன்னா தாவீதுக்கு நான் அருளின நிச்சயமான கிருபை. இந்த வார்த்தையை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்த ஒரு நபர், ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா, லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இருக்கிற ஒரு வசனம் தான். லூக்கா 19ஆம் அதிகாரம். எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம். நமக்கு தெரிந்த இந்த பர்சனை பற்றி நான் நிறைய ப்ரீச்சிங்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த ஆங்கிளிருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. இன்றைக்கு அந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே செயல்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 35ஆம் வசனத்துலேருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, 35 அங்கே ஆண்டவர் ஓகே, இட்ஸ் நாட் லூக். ஓகே, ஒரு நிமிஷம், சாரி, நம்ம வாசிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். அந்த அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற ஒரு வசனம் என்ன அப்படின்னா, இட்ஸ் அபவுட் நமக்கு தெரிந்த இந்த குருடனாய் இருக்கிற பர்த்திமேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பர்த்திமேயை குறித்து நம்ம வாசிக்கும் போது, எஸ் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ தட் வேர்ட், வாசிக்க கொடுக்குறேன். பர்த்திமேயை குறித்து நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்குற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, பர்த்திமேயு என்கிற குருடன் எரிகோவினுடைய வழி அருகே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டுருக்கான்னா, பிச்சை கேட்குறான். அப்படி எரிகோவினுடைய வாசலில் உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்கும் பொழுது அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறோம். நீங்கள் வாசிங்க என்னோடு கூட சேர்ந்து அந்த பகுதிகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவன் கேட்குறான். நிறைய சத்தம் ஏற்படுது. அந்த சத்தத்தினால ஹீஸ் ஆஸ்கிங் யார் வந்திருக்கிறா அப்படின்னு. 18 லூக்கா 18ஆம் அதிகாரம். தேங்க்யூ. 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? 36ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இது என்ன என்று விசாரித்தான். அவன் ஃபஸ்ட்டு என்கொயர் பண்ணுறான், வாட் இஸ் திஸ் சவுண்ட். அப்போ அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது, ஜனங்கள் நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். இப்போ அந்த பிளைண்ட்னால் என்ன பண்ண முடியாதுன்னா, பார்க்க முடியாது என்ன நடக்குது அப்படின்றத. ஆனால் அவர் கேட்குறார், என்ன விசாரிக்கிறார்னா, ஏன் இந்த சத்தம், என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அந்த வேர்டை நல்லா கவனிச்சிங்கன்னா, நசரேயனாகிய இயேசு போகிறார். இந்த வேர்டு அவங்கள என்ன சொல்லப்படுதுன்னா, நஸ்ரேன், த ஜீசஸ் ஆஃப் நாசரத் என்ன பண்ணுறாரு, போகிறார் அப்படின்றது அவருக்கு அறிவிக்கப்படுது. இப்போ அந்த சத்தத்தை கேட்ட உடனே அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க, என்ன நியூஸ் உங்களுக்கு கேட்குது அப்படின்னா, நசரேனாகிய இயேசு போகிறார். இப்போ நீங்கள் அவன் ஆக்சுவலி எப்படி கூப்பிட்ருக்கலாம் அப்படின்னா, இயேசுவே, நசரேனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும், அப்படி தானே கூப்பிட்ருக்கணும். எஸ் ஆர் நோ? பிகாஸ் அவனுக்கு என்ன அறிவிக்கப்படுதோ அதை அவன் என்ன. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், கேட்டது என்னமோ நசரேனாகிய இயேசு தான், ஆனால் அவன் கூப்பிடுகிறது தாவீதின் குமாரனை. தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிட்டு அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுறது என்னென்னா, ஐ பிலீவ் இட். தட்ஸ் அ காலிங். அவர் எப்படி கூப்பிட்றாருன்னா, ஹி கால்ஸ் வித் ரெவலேஷன். அல்லேலூயா. எப்படி கூப்பிட்றாரு, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு கொடுப்பேன் அப்படின்ற அந்த ப்ராமிஸை இந்த பிளைண்ட், ஈவன் தோ இஸ் அ பிளைண்ட்,
அவருக்கு என்ன இருந்ததுன்னா, he had that revelation that he should call Jesus as son of David. son of David எப்படின்னா, ஆண்டரை கூப்பிடலாம், நம்ம எப்படி வேணாலும் ஏசப்பாவை கூப்பிடலாம், இப்போ நம்ம கூப்பிட்ட மாதிரி அப்பா எப்படி வேணாலும் கூப்பிடலாம். பட் காலிங் அவுட் காட் வித் ரெவலேஷன், அது வந்து என்ன பண்ணோம்னா கர்த்தருடைய கவனத்தை அங்கே என்ன பண்ணோம் ஈர்க்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா, கர்த்தரை நம்ம அழைக்கிறோம், நம்ம பிரச்சனைகளை சொல்கிறோம், ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறோம். இப்போ நம்ம எப்படி கேட்க போகிறோம் ஆண்டுகிட்டனா, ஆண்டவரே தாவீதுக்கு நீர் கொடுத்த அந்த நிச்சயமான கிருபைகளை நீர் எனக்கு தர வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கி அந்த ஷோர் மர்சிஸ் எனக்கு வேணும்? அவர் என்ன கேட்குறாருன்னா, ஹீ இஸ் காலிங் சன் ஆஃப் டேவிட் அப்படின்னு கூப்பிட்டு என்ன கேட்குறாருன்னா, என்மேல் have mercy on me. Have mercy on me. He is asking mercies from the son of David. நான் நினைக்கிறேன் இந்த குருடனுக்கு ஒருவேளை he might not see, but he sees God with a greater, வெளிப்பாடுள்ள கண்கள்னால அவர் யாரை பார்க்குறாருன்னா இயேசுவை பார்க்குறாரு. ஆமென். நீங்கள் ஜீசஸை எப்படி பார்த்துட்ருக்கீங்க இத்தனை நாள் எனக்கு தெரியல, ஆனால் இயேசுவின் நாமத்தில் as we are meditating about the revelation, ஆண்டவர் யார் என்பதை ஃபஸ்ட் நம்ம நேற்று போன வாரம் பார்த்தோம்ல 3 revelation about who your God is, revelation about who you are, revelation about who your enemy is. அதில் நம்ம ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்டவர் யார் என்று உங்களுக்கு சரியாய் தெரிந்து சரியாய் நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை அழைக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் உங்கள் மேலே he will shower his mercies upon you. ஆமென். இப்போ பாருங்கள், அவனுக்கு அறிவிக்கப்பட்டது, அவன் கண்கள் பார்க்கல, அவன் காதுகளுக்கு அறிவிக்கப்பட்டது என்னமோ நசரேன் ஆகிய இயேசு தான். ஆனால் அவன் அழைப்பது என்னமோ எனது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இந்த தாவீதின் குமாரனேன்னு ஏன் அப்படி அழைக்கிறார்? நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடிலாம் நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு தெரியல why did he, நான் வந்து ஏன் அப்படி அழைக்கிறாருன்னு யோசிச்சதில்லை. அவர் கூப்பிட்றாரு, he called and ஆண்டவர் அதை ரெஸ்பாண்ட் பண்ணார் அப்படின்னு நம்ம தான் அந்த 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 ஒரு ப்ராமிசஸை தான் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே நம்ம வாசிக்கிறது என்னென்னா, இந்த ஷோர் மர்சிஸ் தட் ஐவ் given to டேவிட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டியது 2 சாமுவேலின் புத்தகத்தில் இருக்கிற, அப்படி என்ன தான் ஒரு மர்சி ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளாமா? 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில், தேங்க்யூ ஜீசஸ், 7ஆம் அதிகாரத்துலேருந்து நம்ம வாசிக்க போகிற ஒரு 13ஆம் வசனத்துலேருந்து we are going to read 2 Samuel chapter 7 from verse 13. 13ஆம் வசனத்துலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரனுடைய அடிகளாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல, அல்லேலூயா, விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த நிச்சயமான கிருபைக்கு ஆண்டவரே அங்கே ஒரு விளக்கத்தை சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு வேர்டை நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன வேர்ட்னா, நான் உனக்கு முன்பாக நான் தள்ளின சவுலினிடத்தில் இருந்து என் கிருபையை விலக்கினது போல நான் விளக்க மாட்டேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், மெனி ஆஃப் யூ ஹாவ் தட் கொஸ்டின், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் விழுந்துட்டேன், அதனால ஆண்டவர் என்னை விட்டுருவாரா, என்னை தள்ளிடுவாரா, அவருடைய கிருபை என்னை விட்டு எடுத்துருவாரா? இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராமிஸ் என்ன தெரியுமா? ஆமென். சவுலிடத்திலிருந்து ஆண்டவர் எடுத்த கிருபையை போல் டேவிட் கிட்டேருந்து ஆண்டவர் எடுக்கல. தட் இஸ் த ஷோர் மர்சிஸ். அல்லேலூயா. ஷோர் மர்சிஸ் டிஸ்பைட் ஆஃப் எனி சிச்சுவேஷன். எப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலும் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸை பண்ணுறாரப்பா, நான் விலக்க மாட்டேன், என் கிருபையை நான் எடுக்க மாட்டேன். ஆமென். அப்படிப்பட்ட அந்த மர்சிஸ், விலகாத அவருடைய கிருபை, மாறாத அவருடைய அந்த கிரேஸை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மேலே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஷவர் பண்ண அவர் ஆசையாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சவுலிடத்திலிருந்து விலக்கினது போல். இங்கே பாருங்கள், ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. சவுல் மிஸ்டேக் பண்ண உடனே சவுல் ஆண்டவர் கீழே தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார். ஆனால் இங்கே சொல்கிறாரு, அவனுக்கு நான் எப்படி இருப்பேன்? பிதாவாக இருப்பேன். அவன் எனக்கு எப்படி இருப்பான்? குமாரனாக இருப்பான். ஒருவேளை குமாரனாக இருக்கிறதுனால ஒருவேளை அவன் தவறு செய்தால் அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் தண்டிப்பேன், சின்ன கொஞ்சம் அடி கொடுப்பேன், ஆனால் நான் அவனை தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீங்க? நன்றி சொல்கிறீங்க. ஆண்டவர் மட்டும் நாம் செய்த தவறுகளையும் நம் குற்றங்களையும், ஃபாதர் அப்போ அழகாக பாடுறாருல, என் குற்றங்கள்
நீ நினைவில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. என் குற்றங்கள் நீர் நினைவில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா. மன்னிப்பு தருபவரே, உம்மை தான் தேடுகிறேன். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆமென். என் குற்றங்களை மட்டும் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மளை மட்டும் தள்ளி இருந்தார்னா சவுளை போல, சவுல் மாதிரி நம்ம நிறைய we have done a lot of mistakes. பட் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குற அந்த கவனன்ட், இது வந்து டேவிடோட ஆண்டவர் பண்ண கவனன்ட். ஐ மீன் யூ ஆல் நோ அபவுட் கவனன்ட். நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பேசியிருக்கணும் கவனன்ட்டை பற்றி. கவனன்ட் அப்படின்னாலே பேசிக்காக கவனன்ட்டை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். உடன்படிக்கை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, கவனன்ட் இஸ் அன் அக்ரிமெண்ட். ரெண்டு பார்ட்டிஸ்குள்ளே நடக்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு தான் கவனன்ட் பேர். கவனன்ட்டில் எப்போவுமே கவனன்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா, there will be lot of benefits. ஐ மீன் கவனன்ட்டில் என்ன இருக்கும்? பெனிஃபிட்ஸ். கவனன்ட்டில் இருக்கிற ரெண்டு விஷயம் தெரியுமா? பெனிஃபிட்டும் இருக்கும், அதே போல் there will be என்ன நமக்கு இந்த கவனன்ட்னால நமக்கு என்ன கிடைக்கும்னா நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது கூடவே ஒரு முக்கியமான விஷயம், அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். என்ன அப்படின்னா, there are certain instructions ஆண்டவர் அதுக்குள்ளே வைப்பார் கவனன்ஸ்குள்ளே. ஐ மீன் ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? பெனிஃபிட்ஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பார். ஒருவேளை அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து நம்ம தவறுனா ஆண்டவர் வந்து ஓகே நீ தவறிட்டில, நீ போ, நான் இன்னொரு ஆளை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு நம்மளை தள்ளாமல், ஹல்லேலூயா, நம்ம அதுதான் அந்த இடத்துல நான் வாசிக்கிறேன். நான் சவுலுக்கு செஞ்ச மாதிரி, வாட் இஸ் த ஷோர் மர்சி? ஆண்டவர் சவுல் மேலேயும் மர்சியாக தான் இருந்தார், கிருபையாக இருந்தார். ஏன்னா சவுலே அதை சொல்கிறார். சவுல் சாமுவேல் கிட்ட சொல்லும் பொழுது, என்னுடைய கோத்திரம் எல்லாரை விட ரொம்ப லோவான கோத்திரம், என் தகப்பன் வீடு. சவுல் கூட ஒரு பெரிய, he is not a great man. மேபி உயரங்களில் உருவங்களில் மேபி சவுல் மற்ற எல்லாரையும் பார்க்க பெரிய ஒரு மனுஷனாக இருந்தாலும், சவுலும் ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு வர மனுஷன்தான். அந்த ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த சவுலை தான் கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி வச்சார். ஆனால் அவன் ஒரு தவறு செய்த பொழுது, அவன் குறைவில் இருந்த பொழுது சாலை தள்ளி கர்த்தர் தாவீதை ஏற்படுத்தினார். ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் உனக்கு ஐ எம் நாட் ஜஸ்ட் கிவிங் யூ மர்சி, பட் ஐ எம் கிவிங் யூ ஷோர் மர்சிஸ். நிச்சயமான கிருபை. எத்தனை பேர் இன்றைக்கி அதை ரிசீவ் பண்ணுறீங்க? எனக்கு ஆண்டவர் நிச்சயமான கிருபைகளை தருகிறார். நிச்சயமான இந்த கவனன்ட்டில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன தெரியுமா? கவனன்ட்டில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை உடன்படிக்கை செய்துட்டார்னா மாறவே மாறாது. ஆமென். மாறாது. there will be ஆமென் மாறாது. ஐ திங்க் இந்த வெளிப்பாடு அந்த குருடனுக்கு இருந்திருக்கு. இந்த வெளிப்பாடு என்ன இருந்திருக்கு? அந்த குருடனுக்கு இருந்திருக்கு. ஒருவேளை அவன் குருடானது எதனால தெரியாது. அவங்க தகப்பன் செய்த தவறா, அவன் செய்த தவறா, மேபி அவன் லைஃப்பில் என்ன மிஸ்டேக் பண்ணி அவன் கூப்பிட்றான். என்ன கூப்பிட்றான் தெரியுமா? தாவீதின் குமாரனை, தாவீதின் குமாரனை. அப்படி தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடும்போது, தாவீதுக்கு நீங்கள் அருளின அந்த நிச்சயமான கிருபைகள். ஆமென். ஒருவேளை நான் தவறு செய்து இந்த நிலைமைக்கு நான் வந்திருந்தா கூட, உங்கள் மர்சி, நிச்சயமான உங்கள் மர்சி ஒரு சின்ன அடி கொடுத்து மறுபடியும் எனக்கு அந்த ஸ்தானத்திலேருந்து கர்த்தர் என்ன பண்ணவே இல்லை. தலைவர் சாலமோன் கூட நம்ம பார்க்குறோம், அவனுடைய மகன் தான் சாலமோன். he done lot of mistakes in his life. ஆனால் சாலமோனை தள்ளாமல் கர்த்தர் என்ன பண்ணார்? அந்த தலைமுறைக்கு அந்த உடன்படிக்கையை தொடர்ந்து காப்பாற்றுகிற ஒரு தேவனாக அவர் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எப்படி ஆண்டவர் அழைக்கணும் அப்படின்னா, வெளிப்பாடோட. இந்த ஷோர் மர்சிஸில் நான் ஒரு 3 விஷயத்தை தாவீதுடைய வாழ்க்கையை குறித்து யோசித்தேன். நம்பர் 1, மர்சி. நிச்சயமான கிருபை தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு அற்புதமான கிருபை என்னன்னா, தாவீதை கர்த்தர் கீழே இருந்து உயர்த்தினது. ஆமென் ஆமென். அந்த அப்லிஃப்ட்மெண்ட் எங்கோ இருந்த தாவீதை கர்த்தர் கொண்டு வந்து. ஏன்னா இந்த அதிகாரம் நீங்கள் வீட்டில் டைம் கிடைக்கும் போது நிச்சயமாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் தாவீதுக்கிட்ட அந்த விஷயங்கள் என்ன பண்ணிகிட்டே இருந்தார்னா சொல்லிட்டு இருக்கார். 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, அல்லேலூயா, நம்பர் 1. ஆமென். எடுக்கிறது, த மர்சி, த கிரேட்டஸ்ட் மர்சி, அந்த ஷியோர் மர்சி என்னென்னா, அவன் ஆடுகளின் பிறகாலே இருந்த ஒரு மனிதனை கர்த்தர் முதலாவது எடுக்கிறார். அல்லேலூயா, நம்பர் 1. நம்பர் 2, நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே கூட இருந்து உன்
சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கின. நம்பர் 2 என்ன அப்படின்னா பியூட்டிஃபுல். ஆமென். என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆண்டவர் நம்மளை எடுக்கிறது அப்லிஃப்ட்மெண்ட். ரெண்டாவது அந்த அந்த ப்ரொடெக்ஷன். அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாங்க. இருந்து உன் சத்துருக்கள் எல்லாம் உன் கூடவே நான் இருந்தேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? வாட் இஸ் திஸ் ஷுர் மர்சி சிஸ்டர்? என்ன இந்த நிச்சயமான கிருபை அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் இந்த நிச்சயமான கிருபை உங்களை எடுத்து தூக்கி கொண்டு வந்து கர்த்தர் உங்களோடு பண்ணின அந்த உடன்படிக்கையின் ஸ்தானத்தில் உங்களை நிறுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நான் இன்னும் ஆழத்துக்கு போயிட்டுருக்கேன், இன்னும் பிரச்சனைகளுடைய ஆழங்களுக்கு போயிட்டுருக்கேன், இன்னும் வியாதியின் ஆழங்களுக்கு போயிட்டுருக்கேன், இன்னும் போராட்டங்களுடைய ஆழங்களுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், யூ ஹாவ் தட் ஷுர் மர்சி. எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன் நீங்கள் இருந்தாலும், இந்த நிச்சயமான கிருபை உங்களை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தும். ஹல்லேலூயா. இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லட்டுமா? மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க எப்படி ஆண்டவரை கூப்பிடுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. ஓகே, வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த திசைகளில் குடி இருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். அவள் எப்படி கூப்பிட்ட? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்கிறா? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. இன்றைக்கி கூப்பிடலாமா? எல்லோரும் கூப்பிடுங்க, சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் டேவிட். நீங்கள் அப்படி கூப்பிடும்போது இந்த கானானிய ஸ்திரீ என்பவள் யார் அப்படின்னா, ஷீஸ் ஒரு புறஜாதி. அவளுக்கு என்ன கிடையாது? மர்சிஸ் கிடையாது. ஆனால் அவள் கர்த்தரை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டதுனால அவள் எவ்வளவு அந்நியமாய், எவ்வளவு அவள் தூரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அவளுக்கும் அவள் பிள்ளைக்கும் அங்கே ஒரு கிருபையை கொடுத்து அவளை சுகமாக்கி தூக்கி நிறுத்துகிறார். உங்கள் குடும்பத்தில் தேவனை விட்டு தூரமாக யார் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் உங்கள் தலைமுறையில் தேவனை விட்டு தூரமாக யார் இருந்தாலும், பாவத்தின் ஆழங்களுக்குள் யார் இருந்தாலும், நீங்கள் இன்றைக்கு தாவீதின் குமாரனேன்னு அவரை தைரியமாக கூப்பிட்டு அவர்களுக்காக நீங்கள் விண்ணப்பம் செய்யும் பொழுது, அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எவ்வளவு கொடிய பாவத்தின் வலைகளுக்குள் சிக்கி இருந்தாலும், எந்த நபருடைய கட்டுக்களுக்குள்ளே அவங்க இருந்தாலும், கர்த்தர் சொல்கிறார், காட் கேன் பிரிங் தெம் பேக். அவர்களை அதிலிருந்து எடுக்க அவரால் முடியும். சொல்லுங்கள், தாவீதின் குமாரனே. யாரெல்லாம் உங்கள் வீட்டில் அப்படி சிக்கி இருக்கிறார்களோ, ஆழங்களில் இருக்கிறாங்களோ, தூரங்களில் இருக்கிறாங்களோ, கொடிய வேதனைகளின் நடுவில் இருக்கிறார்களோ, நீங்கள் இன்றைக்கு கூப்பிடுகிற அந்த சத்தம், தாவீதின் குமாரனே. அந்த கானானிய ஸ்திரீ எவ்வளோ ஒரு ரெவலேஷனோடு அவரை கூப்பிட்றா பாருங்க. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, நீர் நீர் நீர். Hallelujah. You can do it, Lord. எத்தனை பேர் சொல்வீங்க, தாவீதின் குமாரனாலே அது ஆகும்? ஆமென். எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும். இங்கே ஒருவேளை நீங்கள் இருக்கிற ஒரு சில நபர்கள் யோசிக்கலாம், சிஸ்டர் என் கணவர் செய்கிற பாவம்லாம் அவ்வளோ அதிகம். சில பேர் எனக்கு ஐ ரிசீவ் சர்டன் டெக்ஸ்ட் ஸ்டேட்டிங் அவங்க கணவன்மார்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத பாவங்களை, துரோகங்களை மனைவிகளுக்கும் குடும்பத்துக்கும் செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீதின் குமாரனுடைய நிச்சயமான கிருபைகள் அவங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். எவ்வளவு வியாதியின் கொடூரங்களுக்குள் இருந்தாலும் நீங்கள் தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடும் பொழுது, வாட் டு யூ ஆக்டிவேட் when you call him as a son of God? you activate his sure mercies. அவருடைய நிச்சயமான கிருபைகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. அப்படி அவள் கூப்பிட்ட பொழுது அந்த கானானிய ஸ்திரீக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்து அவங்களுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய சுகத்தை கர்த்தர் கொடுக்குறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எடுப்பார். ஆண்டவர் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எடுத்து கொண்டு வருவார். ஆமேன். தாவீதை எப்படி ஆடுகளுக்கு பின்பாக இருந்து எடுத்து கொண்டு வந்து அரியணையில் உட்கார வச்சாரோ அப்படியே ஆண்டவர் அதெல்லாம் இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு ஆழங்களில் இருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்து உயரங்களில் வச்சார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஆமீன். ஏதோ ஒரு மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சனை, நல்ல திறமை உள்ள ஒருவனை கொண்டு வந்து அடுத்து ராஜாவாய் மாற்றி இருந்தாருன்னா தட் இஸ் யூஷுவல்.
ஆனால் ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிற எடுத்து வந்து அரியணில் உட்கார வைக்கிறாருன்னா தட் இஸ் பியோர்லி ஹிஸ் மர்சிஸ். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? அது கிருபையே அன்றி வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் ஆமேன் ட்ரூ, இட் இஸ் ட்ரூன்னு சொல்கிறீங்க? இட் இஸ் ட்ரூ. உங்களுக்கு அப்படி ஆண்டு கிருபையை கொடுக்குறார். எத்தனை பேர் இன்றைக்கி ஆமேன்? என் வாழ்க்கையில் அந்த நிச்சயமான கிருபைகள் இன்றைக்கி ரிசீவ் பண்ணுங்கள். ஆஸ் திஸ் வேர்ட் இஸ் கம்மிங் டு யூ, ஆண்டவர் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டு இருக்கும் பொழுதே நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு அந்த நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்குறார். நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சகோதரி, உங்களை கொண்டு வந்து உங்கள் ஸ்தானங்களில் உங்களுக்கு வாக்குப்பண்ணின வாக்குத்தத்தங்களை நிறுத்த அவரால் முடியும். உங்கள் குடும்பத்தில் யார் எப்படிப்பட்ட ஆழங்களில் இருந்தாலும், கானானிய ஸ்திரியை போல தூரத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், இஃப் யூ கால் ஹிம் இன் அ ரைட் மேனர் வித் அ ரைட் ரெவலேஷன், சரியான வெளிப்பாடோடு நீங்கள் அவரை கூப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அவர் அந்த நிச்சயமான கிருபையை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. யூ ஆர் ஆக்டிவேட்டிங் த அஷ்யூர்ட் மர்சிஸ். ஹல்லேலூயா, ஆமென். அந்த கவனன்ட், ஏன்னா தாவீதுக்கு அது கிருபை, ஆனால் அது உங்களுக்கு உடன்படிக்கை. ஹல்லேலூயான்னு சொல்கிறார். நிச்சயமாக அந்த நிச்சயமான கிருபையை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கு தரேன்றார். இட் இஸ் மச் மோர் பெட்டர் தேன் டேவிடுக்கு அது நிச்சயமான கிருபை, ஆனால் அது உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை. கர்த்தர் ஒரு மனிதனோடு உடன்படிக்கை பண்ணால் அந்த உடன்படிக்கையில் ஹி இஸ் ஆல் ஃபெய்த்ஃபுல். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, கவனன்ட் இஸ் அ வண்டர்ஃபுல் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம், அந்த உடன்படிக்கைன்ற பிளாட்ஃபார்ம் மேலே நீங்கள் நின்று ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் எதையுமே தருவார். ஹீ இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பிளாட்ஃபார்ம். ஒரு மனுஷனுக்கு கவனன்ட்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மை கர்த்தர் ஏற்படுத்திட்டார்னா அந்த கவனன்ட் மேலேருந்து நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கி ஆண்டோட உடன்படிக்கையை செய்ய போகிறேன்? நான் நிறைய பேர் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு இந்த ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல 2 சாமுவேலின் புத்தகத்தில் அவர் எடுப்பார். சொல்லுங்கள் எல்லாரும் சேர்ந்து, ஹிஸ் ஷுர் மர்சிஸ் வில் டேக் பீப்புள். எவ்வளவு விக்கிரகங்களுக்கு பின்னாடி இருந்தாலும் நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அவங்களை எடுத்துக்கொண்டு வருவார். நம்புறீங்களா? நிச்சயமான கிருபை அவர்களை எடுத்துக்கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்பாக இருந்த தாவீதை எடுத்துக்கொண்டு வந்தது போல். நம்பர் 2, அந்த நிச்சயமான கிருபையில் இருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா அந்த ப்ரொடெக்ஷன். அதாவது இப்போ நிச்சயமான கிருபை வந்துடுச்சு, கர்த்தர் எடுத்துட்டாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் அவருக்கு நிறைய சத்துருக்கள், நிறைய போராட்டங்கள். இந்த ஷுர் மர்சிஸ், அந்த நிச்சயமான கிருபை என்ன பண்ணுது தெரியுமா? இந்த எல்லா சத்துருக்களில் நின்றும் அவரை விடுதலை ஆக்குது தாவீது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றிலும் சிங்கங்களைப் போல சத்துருக்கள் எழும்பி. நான் சொல்லுவேன், எப்போ நம்ம வாழ்க்கையில் ப்ராமிஸ் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போ தான் சத்துருக்களும் அதிகமாவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும், நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. அல்லேலூயா, ஆமென். இந்த சத்துருக்கள், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது யாருமே டேவிட்க்கு சத்துரு இல்லை. அப்பாவை பிடிச்சிட்டு அப்பாவோட அங்கி பிடிச்சிட்டு யோசேப்பு நடக்கும்போது யாரும் ஜோசப்க்கு சத்துருக்களே இல்லை. அப்பா ஒரு பலவர்ண அங்கேயே வந்து மாட்டும் போது தான் சத்துருக்கள் ஆரம்பிக்கிறாங்க. சாமுவேல் வந்து எண்ணெயை ஊற்றும் பொழுது தான் சத்துருக்கள் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. வாட் யூ திங்க்? யூ திங்க் when you receive some word or receive some promise or some credentials, அது நம்ம நடத்த உடனே எல்லாமே சுமூகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தட்ஸ் ராங். ப்ராமிஸ் அது தப்பு, அந்த எண்ணமே தப்பு. அப்படி வாக்குத்தத்தம் வரும்போது தான் போராட்டங்கள் அதிகரிக்கும். போராட்டங்கள் அதிகரிக்குதுன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன தெரியுமா? ஓ, நம்ம ப்ராமிஸ், நம்ம மேலே இருக்கிற காலிங், நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆக்டிவேட் ஆயிருச்சு. அதுதான் சைனே. ஆமென். ஆமாம், கூடவே இருக்கிறவங்க எதிரி ஆகுறாங்க. தட்ஸ் அ சைன். இட்ஸ் அ சைன். ஏன்னா ஏன் எதிரி ஆகுறாங்க? இவன் நம்மளை விட பெரிய ஆளாக போகிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தால் எல்லாரும் உங்கள் கூடவே இருப்பாங்க.
அரசனாகணுன்ற அபிஷேகம் வரும்போது தானே சத்துருக்கள் ஆகுறாங்க. அதுமாதிரி நீங்களும் எல்லா அப்பா பிள்ளை மாதிரி கூடவே இருந்தால் பிரச்சனை இல்லை. அதிபதி ஆக போகிறான்னு தெரிஞ்ச உடனே தானே சத்துருக்கள் எழும்ப. ஆனால் இந்த ஷோர் மர்சி உங்களுக்கு இருக்குது. சத்துருக்கள் எழும்ப மாட்டாங்கன்றதில்ல. இந்த ஷோர் மர்சிஸ் என்ன பண்ணுன்னா, சத்துருக்கள் எல்லாருடைய கையினின்றும் உங்களை விடுதலையாக்கி சேர வேண்டிய இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமாம் என்ன சொல்கிறீங்க? உங்களை சுற்றி எவ்வளவு போராட்டம் இருந்தாலும், உங்கள் விரல் நீட்டுதல் எவ்வளவு இருந்தாலும், நிபச்சொற்கள் எவ்வளோ இருந்தாலும், உங்களை சுற்றிலும் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், நீங்கள் ஒன்றை நீங்கள் பிடித்துக்கொள்ளுங்க. எனக்கு கர்த்தர் நிச்சயமான கிருபை கொடுத்துருக்கிறார். நிச்சயமான கிருபை என்ன பண்ணும்? எல்லா சத்துருக்களின் நின்றும் என்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்க. நம்புறீங்களா? எவ்வளவு போராட்டங்கள் உங்களுக்கு இருந்தாலும், யூ ஹாவ் தட் மர்சி. திஸ் மர்சி வில் பி லைக் எ ஷீல்ட். இந்த மர்சி என்ன? இது ஒரு கை மாத்திரம் இல்லை, தூக்கி எடுக்கிற கை மட்டும் இல்லை. இந்த கிருபை சுற்றிலும் உங்களை பாதுகாக்கிற ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனாகவும் ஆண்டவர் இந்த நிச்சயமான கிருபைகளை வச்சிருக்கிறார். இந்த கிருபை நிச்சயமாகவே உங்களை பாதுகாக்கும், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும். ஆமென். நம்ம போன வாரம் நம்ம சொன்னேன்ல, அந்த காலேபை குறித்து சொல்லும் பொழுது காலேப் சொல்கிறாரு, எனக்கு வாக்குதத்தம் கிடைச்ச போது எனக்கு 40 வயசு. இப்போ அந்த வாக்குதத்தத்தினுடைய இடத்துக்கு நான் வரும்பொழுது எனக்கு 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மொத்தம் எனக்கு 85 வருஷம். இந்த 85 வருடம் வரையிலும் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, என்னை கர்த்தர் உயிரோடே காத்தார். எது வரைக்கும்? அப்போ இந்த 40, அதாவது அவருக்கு ப்ராமிஸ் கிடைக்கும் போது 40, இப்போ இந்த 45 இயர்ஸ் வரைக்கும் தன்னோடு இருந்த எல்லாருமே செத்து போனாங்க. உண்மையா இல்லையா? காலேபோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண லட்சக்கணக்கான புருஷர்கள் செத்து போனாங்க. ஆனால் காலேப் மட்டும் உயிரோட காப்பாற்றப்பட்டார். ஏன் தெரியுமா? அந்த நிச்சயமான கிருபை காலேபுக்கு இருந்துச்சு. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? சத்துருக்கள் இல்லாமல் இருந்தாங்களா? இருந்தாங்க. எல்லாரை விட காலேபுக்கு தான் பெரிய சத்ரு. காலேபுக்கு தான் மலைநாட்டில் தான் ராட்சதர்கள் இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனால் காலேபின் ஜீவன் கர்த்தர் ஒரு நாள் தாவீதுக்கு விரோதமாக எத்தனை ஈட்டிகள், எத்தனை அம்புகள், எத்தனை போராட்டங்கள், ஆனால் ஒன்றும் தாவீதின் மேல் படாமல். அல்லேலூயா. ஆமென். சோதனை வந்தும் சேதங்களில்லை, உம் கரத்தில் நான் இருப்பதால் தீமைகள் ஒன்றும் தீண்டுவதில்லை, உம் தோளில் நான் இருப்பதால். அவருடைய வாக்குதத்தம் இருக்கிறதுனால சோதனைகள் வரலாம், ஆனால் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒன்றும் உங்களுக்கு கர்த்தர் சொன்ன அந்த ப்ராமிஸ் நிறைவேற வரையும், திஸ் ஷோர் மர்சிஸ், இந்த நிச்சயமாக தாவீதுக்கு கர்த்தர் அழுறின நிச்சயமான கிருபை, அதில் ஒன்று என்னென்னா, ஒருவனும் உன்மேலே கை போடுவதில்லை. அல்லேலூயா. பெலிஸ்தியர் வரலாம், அமலேக்கியர் வரலாம், சவுல் எழும்பலாம், சகோதரர்கள் எழும்பலாம், யார் எழும்பினாலும் ஒரு மனிதனும் கை போடாமல் பாதுகாக்கிற அந்த நிச்சயமான கிருபை. அல்லேலூயா. நம்பர் 3 நம்ம படித்தோம்ல, 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. நம்பர் 3 ஷோர் மர்சிஸ். என்ன சொல்லுங்கள்? அடிப்பார், தண்டிப்பார், ஆனால் தள்ளிடவே மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகளுக்கு ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் உங்களுக்கு அப்பா, நீங்கள் அவருக்கு பிள்ளைனா சில நேரம் சின்ன அடி, சில சின்ன தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமேன். அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? அதுதான் மர்சி, அதுதான் கிருபை. அவர் அடி கூட நான் சொல்லுவேன், அது ஒரு கிருபை தான். அல்லேலூயா. தப்பு செஞ்ச உடனே உன்னை தள்ளாமல் அடித்து அரவணைக்கிறது ஒரு கிருபை தானே. அல்லேலூயா. எத்தனை முறை தெரிஞ்சு நம்ம தவறு செய்திருக்கிறோம், எத்தனை முறை இது தப்பு, இதனால் நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று அறிந்தே நம்ம தவறு செய்திருக்கிறோம். ஆனால் அப்போல்லாம் அப்பா நம்மளை தள்ளாமல் நம்மளை தண்டித்து சேர்த்து கொண்டாரே, நம்மளை சிட்சித்து சேர்த்து கொண்டாரே. வசனம் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டில், நம்முடைய பிரயோஜனத்துக்காக தான் அவர் சிட்சிக்கிறார். சொல்லுங்கள், என்னுடைய பிரயோஜனத்துக்கு தான்.
சால்க்கு கிரேஸ் இருந்தது, ஆனால் ஷோர் கிரேஸ் இல்லை. அந்த கிரேஸ் மாறிடுச்சு. கொஞ்ச நாள் கிரேஸ் இருந்தது, அதுக்கப்புறம் அவர் போய் பேசுகிறாரு, ஆண்டவர் பதிலே சொல்ல. ஆனால் தாவீதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நிச்சயமான கிருபைகளை ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், நிச்சயமான கிருபையை உனக்கு நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆமென். இப்போ ஒரே நிமிஷம் நம்ம என்ன ப்ரே பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் we are going to pray. நம்ம அப்படியே ஜெபிக்கலாம். லெட்ஸ் கம் டு த வேர்ட் அகைன், பட் we are going to pray. எல்லாரும் என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம எப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோன்னா, தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டு ஜெபிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து ஜெபிக்க எத்தனை பேர் ஆயத்தமாயிட்டீங்க? தாவீதின் குமாரனே. நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, ஒரு ஹீலிங்காக ஜெபிக்க போகிறோம். அந்த குருடன் கூப்பிட்ட மாதிரி we are going to call the son of David for a healing. இங்கே எத்தனை பேருக்கு அந்த ஹீலிங் வேணும்? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு அந்த ஹீலிங் வேணும்? அப்படி ஒரு ஹீலிங்கை நீங்கள் எதிர்பார்த்து, சுகம் எனக்கு வேணும்னா நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நின்று கூப்பிடணும் தெரியுமா? கவனன்ட், உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, அந்த பிளாட்ஃபார்மில் நின்று நீங்கள் கூப்பிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? கவனன்ட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் வேர் யூ கேன் ஸ்டாண்ட் அப் ஆன் அண்ட் யூ கேன் கால் காட். அப்படி நீங்கள் அந்த கவனன்ட்டில் இருந்து நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அது உங்களுக்கு நிச்சயமாய் அருளப்படும். சும்மா எங்கேயாவது இருந்து கர்த்தரை கூப்பிட்றதில்ல. வாட் இஸ் ரெவலேஷன்? நசரேனாகிய இயேசுவே நீ கூப்பிட்டுருந்தா, he is not calling with revelation. ஆனால் அவன் கூப்பிட்டான் பாருங்க. கண் தெரியாதவன், மாம்ச கண்கள் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய கண்கள் அவனுக்கு தெரியுது. இந்த நசரேயன் தான் தாவீதின் குமாரன். இந்த நசரேயன் தான் தாவீதின் குமாரன். அதை சுற்றி இருக்கிறவங்க, கண் தெரிந்து இயேசுக்கு பின்னாடி நடக்கிறவங்க கூட ஜீசஸ் ஆஃப் நாசரேத்துன்னு தான் பார்த்தாங்க. அவர் நாசரேத் ஊர்லேருந்து வந்தார், அதனால் அவர் நசரேயனாகிய இயேசுன்னு சொன்னாங்க. ஆனால் கண் தெரியாத அவன் பார்க்கிறான், இவர் நாசரேத்திலிருந்து வந்தவர் அல்ல, அவர் தாவீதின் உடன்படிக்கையிலிருந்து வந்தவர், தாவீதின் வேறுமானவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த வெளிப்பாடோட, ரெவலேஷனோட ப்ரே பண்ண போறீங்க? How many of you all going to pray along with me? கூப்பிடுங்க. ஹீலிங்காக கூப்பிடலாமா? we are going to call. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் ஹீலிங்காக. கர்ப்பத்தில் சில பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனி ஹீலிங், any kind of healing. உங்க சரீரத்தில் எப்படிப்பட்ட சுகம் உங்களுக்கு வேண்டும்? உங்க குடும்பத்தில் யாராகிலும் பலவீனப்பட்டிருப்பாங்கன்னா இப்போ நீங்க கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். கூப்பிடுங்க, son of David have mercy on me. கரெக்டா கூப்பிட்டாரு. sure mercies, கிருபை எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நிச்சயமான கிருபையை, நித்திய உடன்படிக்கை எனக்கு ஏற்படுத்துவேன்னு சொன்னீங்களே. இயேசுவின் நாமத்தை எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. உதடுகளை அசைத்து கூப்பிடலாமா? ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ரீனகலா ஷிகதரலதரபா. வாய்களை திறந்து வேடிக்கை பார்க்க வேண்டாம். இது வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்லை. This is not a time to listen. This is not a time to listen, but to proclaim, but to call. கூப்பிடுங்க. அப்பா, அப்பா, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. He is not a son of God, but he is son of David. தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், உங்களுக்கு கொடுப்பார். எவ்வளவு மோசமான வியாதிகளுக்குள்ள நீங்க இருந்தாலும் அதிலிருந்து உங்களை எடுக்க அவரால் முடியும். அதிலிருந்து அவரை எடுக்க அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் முடியும். எவ்வளவு பெரிய எப்படிப்பட்ட ரிப்போர்ட்ஸ் மருத்துவர் எடுத்து வந்தாலும் உங்க வேல்யூ ரொம்ப கூடி இருக்கு, இது குறைய வாய்ப்பே இல்லை, ரொம்ப குறைஞ்சிருக்கு, இது சரியாக வாய்ப்பே இல்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நிச்சயமான கிருபைகள். அந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று கூப்பிடுங்க. அந்த 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 உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கைன்ற பிளாட்ஃபார்ம்ல நின்று சரியா கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே, உடன்படிக்கைக்கு உண்மையுள்ளவரே, நான் கூப்பிடுறேன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொன்ன பொழுது தாண்டிச்சோம். உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? இந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று சரியா அப்பாவை நீங்க கூப்பிட்டா உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அவர் தருகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். He is ready to give anything you ask for. He is ready to give anything you ask for. Oh riyala gashika baba நீலா கபாலா ஷீகாதரபா. இங்கே இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நிச்சயமான கிருபைகள். இந்த உடன்படிக்கையில் இயேசு எங்களுக்கு ஜீசஸ் சன் ஆஃப் டேவிடா வந்தார், அந்த உடன்படிக்கையை சுமந்து கொண்டு வந்தார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அந்த உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த உடன்படிக்கையின் மேலே நின்று நாங்கள் கூப்பிடுறோம்ப்பா, தாவீதின் குமாரனே, இங்கு இருக்கிற ஒவ்வொருடைய கற்பங்களிலும் இருக்கிற பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி நிகபாலா ஷீகாதரா பிள்ளை
பிள்ளைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருடைய கற்பங்களையும் என் கர்த்தர் பலனடைய செய்யும். நீகாத ரபாலிஷக பிள்ளைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிரதர்ஸுடைய சரீரத்தையும் கர்த்தர் நீர் பலனடைய செய்யும், பலனடைய செய்யும். இயேசுவின் நாமத்தில் நிச்சயமான கிருபை. ஒருவேளை நான் சில தவறுகளை செய்தேன், அதனால தான் எனக்கு பிள்ளை இல்லை போல, சில தவறுகளை நான் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு பிள்ளை இல்லை போல அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிச்சு கொண்டிருந்தா கர்த்தர் சொல்றாரு, இல்லை இல்லை, உன்னை தள்ளி விடுகிற தேவன் அவர் அல்ல. தயவாய் உன்னை தூக்கி எடுக்கிற தேவன். அவர் உன்னை தள்ளிவிட மாட்டார், அவர் உன்னை தள்ளிவிட மாட்டார். உன்னை சிட்சித்து சேர்த்து கொள்ளுவார். அவர் உன்னை தண்டித்தாலும் அவர் உன்னை தள்ளிவிட மாட்டார். நீகா பாபா ஷீகாதராபா. இனி அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் சகோதரியை. தைரியமாக கூப்பிடுங்க, தைரியமாக கூப்பிடுங்க, சத்தமிட்டு கூப்பிடுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ரெண்டாவது நம்ம ஜெபிக்க போகிறோம் விடுதலைக்காக. அந்த அம்மா கூப்பிட்டாங்களே, அந்த கானானிய ஸ்திரீ கூப்பிட்டாங்களே, தாவீதின் குமாரனே என் மகளுக்கு இறங்கும்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் கூப்பிடுங்க. உங்கள் கணவருக்கு விடுதலை வேணுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை வேணுமா? உங்கள் குடும்பத்திற்கு விடுதலை வேணுமா? யாரெல்லாம் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிசாசின் பிடியில் சிக்கி இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் என் இயேசு விடுதலையாக்க இன்றைக்கு தாவீதின் குமாரனாய் நம் நடுவில் வந்திருக்கிறார். Pray with the revelation. அந்த கானானிய ஸ்திரீ ஒரு தூர அந்நிய ஸ்திரீ இருந்தா கூட அவ தேவனே தாவீதின் குமாரனே என்ற வெளிப்பாடோடு அவ கூப்பிடுறா. See people யாரெல்லாம் வெளிப்பாடோடு ஜெபிச்சாங்களோ கர்த்தர் அவர்கள் ஜெபங்களை கேட்டு அவர்களுக்கு பதிலளித்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். ரிகபாதி ஷேகத ரபோ லீசி கத நமந்த ரபா. உங்கள் கணவன்மார்களுக்கு, உங்கள் மனைவிகளுக்கு பறை பெதிஷி கிசிகபா. இந்த சத்தத்தை கேட்கிற யாருடைய குடும்பத்தினாலும் பிசாசின் பிடியில் இருக்கிற யாராக இருந்தாலும் என் கர்த்தர் இந்த ராத்திரி நீங்க கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே, சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் டேவிட், சன் ஆஃப் டேவிட், எங்கள் மேல் இறங்கும், எங்கள் மேல் அந்த நிச்சயமான கிருபைகளை இறக்கும் என்று நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் பொழுது அந்த நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்கள் மேல் இறங்க பண்ணுகிறார். அவங்களே தானாக போய் ஒரு வேளை வழிய சில பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற யாராகிலும் இருப்பாங்கன்னா, அறியாமையில் போய் சில பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிற யாராவது இருப்பாங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இல்லை நான் எடுக்கிறேன். சிக்கல்களை எல்லாம் என் கர்த்தர் பிரித்து வெளியே கொண்டு வரார். விடுதலை 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 விடுதலை. அப்படியே ஜெபிப்போமா. ஆண்டவரே, சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். யாரை சுற்றிலும் நான் பார்க்குறேன், ஒரு சில பேரை சுற்றிலும் ஒரு சில பெண்களை கர்த்தர் காமிக்கிறார். நான் பார்க்குறேன், ஒரு வீட்டினுடைய மூலையில் அவங்க அப்படியே பயந்து உட்கார்ந்துருக்குறாங்க. ஒரு வீட்டினுடைய மூளைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்கள சுற்றிலும் கெர்ஜிக்கிற சிங்கம் போல சூழ்நிலைமைகள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறாரு, ஒரு கை கூட, ஒரு நகத்தினுடைய ஒரு கீறல் கூட உங்கள் மேலே படாமல் இந்த நிச்சயமான கிருபை உங்களை வெளியே கொண்டு வந்து நிறுத்தும். அக்கினியின் வாசனை கூட உங்கள் மேலே படாமல் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க சகோதரி. ஏன் தெரியுமா? நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார். நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இப்போ நீங்கள் நினைக்கலாம், வெளியே வர வாய்ப்பே இல்லை, என்னை சூழ்ந்திருக்கிறாங்க. நீங்க பதரபா லிஷே கதரபா லிலி ரீஷே கதரபௌதரபா லாதரபா, என்னை சூழ்ந்திருக்கிறாங்க. இதுலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சிஸ்டர். நீங்க நான் ஷீக்கே தரப்பா, நான் ஒரு மூளைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, சகோதரியே, நீங்க நாகித நாசிகத நந்தரபலா, கர்த்தர் அந்த நிச்சயமான கிருபை உங்களை வெளியே கொண்டு வரும். வாசனைகள் இல்லாமல் வெளியே கொண்டு வரும். நீ மதரபாலா நீகலதரபா, தண்ணீரில் நடப்பீங்க. ஆனால் அந்த தண்ணி வறண்ட நிலத்தை கர்த்தர் மாற்றார். அந்த தண்ணீரை யூ வில் வாக் த்ரூ தட். சேற்றில் கூட நீங்கள் நடக்க மாட்டீங்க. அந்த தண்ணீர் கூட உங்கள் பாதத்தில் இருக்காது. அந்த தீயின் வாசனை கூட உங்களுக்கு இருக்காது. எல்லாரும் சுற்றி வளைத்தது போல் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறார், இல்லை, ஐ வில் டேக் யூ அவுட் ஆஃப் தட். நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எது அதை செய்யும்? நிச்சயமான கிருபை. தாவீதை கொண்டு வந்தாரே, எவ்வளோ சூழ்நிலைகள், பெலிஸ்தியர்கள் சுற்றி வளைத்து கொண்டார்கள். ஆனால் டேவிட்டை கொண்டு வந்தாரே,
குகைகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு தாவீதை கொண்டு வந்தாரே, கொண்டு வந்து சிங்காசனத்தின் மேலே வர வைத்தாரே. சொல்லுங்கப்பா, என்ன நிறுத்துங்கப்பா. ஓரியானதனகனதரலா ஓலியா லாலா சிகதரபா நீனதனகனதராலியா. சகோதரியே, சிஸ்டர், இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லை. என்னை சூழ்ந்து நிற்கிற இந்த பிரச்சனை எப்படி வெளியே வருவேன் நீங்கள் யோசிச்சிங்களா? கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் கூப்பிடும்போது, ஹாவ் மர்சி ஆன் மீ. நீங்கள் வெறும் மர்சின்னு கேட்காதீங்க, ஹாவ் ஷோர் மர்சி ஆன் மீ. நிச்சயமான கிருபை எனக்கு தாங்கப்பான்னு நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றின் நின்றும் உங்களை விடுதலையாக்குவார். ஓரி அலகதனபா ஓரியா பலா திசை. சொல்லுங்க. துன்பங்கள் சூழ்ந்தாலும் அநேகமாயிருந்தாலும் அனைத்து நின்றும் என்னை விடுவிப்பீரே. This definite mercies, this sure mercy. துன்பங்கள் சூழ்ந்து நின்றாலும் உங்களை விடுவிக்கும் சகோதரியே. துன்பங்கள் சூழ்ந்தாலும் அநேகமாயிருந்தாலும் அனைத்து நின்றும் என்னை விடுவிப்பீரே. உம்மை நோக்கி பார்த்தேன், வெட்கம் இல்லையே. உம்மை தேடும் எனக்கு தாழ்ச்சி இல்லையே. உம் பிள்ளை கூப்பிட்டேன், பதிலாய் வந்தீரே. என் பயமெல்லாம் மாற்றினீரே. உங்க பிள்ளை கூப்பிட்டேன், பதிலாய் வந்தீரே. என் பயமெல்லாம் மாற்றினீரே. எக்காலமும் உம்மை துதிப்பேன், எவ்வேளையும் உம்மை போற்றுவேன். சிஸ்டர், துன்பங்கள் சூழ்ந்தாலும் அநேகமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கிற தேவனுடைய நிச்சயமான கிருபை, அதிலிருந்து உங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்து உங்களை நிறுத்தி கர்த்தர் சொன்ன சிங்காசனத்தில் உங்களை ஏற்றி நிறுத்துகிற நிச்சயமான கிருபை, நிச்சயமான கிருபை உங்களை சூழ்ந்திருக்கிறது. நிச்சயமான கிருபை உங்களை தூக்கி கொண்டு வந்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய் நிறுத்தும். மூன்றாவது, அப்படியே கைகளை உயர்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை தள்ளாம தேங்க்யூப்பா. எத்தனை பேர் உண்மையாக நன்றி சொல்கிறீங்க. நான் தவறி விழுந்த போதெல்லாம் சவுளை நீங்கள் அந்த கிருபையை எடுத்து போட்டது போல் என்னை விட்டு நீங்கள் அந்த கிருபையை எடுத்து போடலையேப்பா. அதுதாங்க டெஃபினட் ஷுவர் மர்சிஸ். எவ்வளவு குறைவுகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு நம்முடைய ஆல் ஆர் இன்இக்விட்டிஸ், ஆல் ஆர் டிரான்ஸ்கிரஷன்ஸ், ஆல் ஆர் சின்ஸ், அது நடுவிலெல்லாம் சவுளை தள்ளின மாதிரி கர்த்தர் தள்ளாமல் தாவீது எவ்வளவு தவறு செய்தோம். நீ மலஷி கதரப்பா, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீதை பார்த்த அந்த நிச்சயமான கிருபை, அந்த நிச்சயமான கிருபை மதராதிகாரிக பாஷி. என்னை நீங்கள் தள்ளலையப்பா, என்னை நீங்கள் தள்ளி விடலையப்பா. அப்படியே ஜெபிங்கப்பா. யாரெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்காங்களோ, யூ நோ தே ஆர் டூயிங் மிஸ்டேக்ஸ், அவங்க தவறு செய்கிறாங்கன்னு தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, அவங்கள தண்டித்து சிட்சித்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் தயவு செய்து அவர்களை தள்ளி விடாதீங்க. ஜெபிங்களேன். உங்கள் அப்பாக்காக ஜெபிங்க, உங்கள் சகோதரனுக்காக ஜெபிங்க, உங்கள் சகோதரிக்காக ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தில் யூ நோ திஸ் பீப்புள் ஆர் டூயிங் மிஸ்டேக்ஸ். நீங்கள் சொல்லியும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள விருப்பமாக இல்லை. நீங்கள் கேளுங்கப்பா, தாவீதின் குமாரனே, என் கணவருக்கு இறங்கும்பா, அவரை தள்ளிடாதீங்கப்பா.
அவரை தள்ளிடாதீங்கப்பா. அந்த நிச்சயமான கிருபைகளை அவருக்கு நீங்கள் கொடுங்க. எக்ஸ்டெண்ட் யுவர் கிரேஸ் அப்பான் ஹிம். அவரை நீங்கள் சிட்சித்து சேர்த்துக்கொள்ளுங்க. என் மகனை சிட்சித்து சேர்த்துக்கொள்ளுங்க, என் குடும்பத்தை சிட்சித்து சேர்த்துக்கொள்ளுங்க. ஆனால் தள்ளிடாதீங்கப்பான்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். எல்லாரும் கூப்பிடுங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்பா. ரீரா கராலா ஷிகாதா. நம்ம முதல்ல ஜெபிச்சோம். இந்த இந்த ஜெப குறிப்புகள் எல்லாம் இப்போ நம்ம ஜெபிக்கிறதோடு நிறுத்தப்படுகிறது இல்லை, தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. நிமாதானா காமாஷி ராமா காதூரா. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். கேளுங்க அப்பா கிட்ட அந்த இரக்கத்தை கேளுங்க அப்பா கிட்ட இரக்கத்தை தேவனே இறங்கும் 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 இறங்கும். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். நான் அவனை தண்டிப்பேன், ஆனாலும் நான் அவனை சேர்த்து கொள்வேன். இயேசுவே, உருக்கமான இரக்கத்தினால் மறுபடியும் சேர்த்து கொள்ளுங்க. நீங்கள் சில பேருக்காக ஜெபிக்கணும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சில நபர்களுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை தள்ளிவிடாதிரும். நீங்கள் ஜெபிங்க. இன்றைக்கி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அவங்க மேலே அந்த அந்த நிச்சயமான கிருபை இறங்க பண்ணுது. மேபி நீங்கள் அவங்க மேலே கோபத்தோடு இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், இறங்க பண்ணுகிறார். தவறுகள் செய்கிறவர் மேலே கர்த்தருடைய கிருபை இறங்க பண்ணி, தாவீது தவறு செய்த போதிலும் திரும்பவும் தூக்கி எடுத்து அந்த ஸ்தானத்தில் நிறுத்தின அந்த நிச்சயமான கிருபை. அவன் இடறி விழுந்த பொழுதும் அவனை தள்ளிவிடாமல் அவனை கொண்டு வந்து அவன் ஸ்தானத்தில் நிலைப்படுத்தி அவனுடைய தலைமுறைக்கு அந்த ஸ்தானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணின அந்த கிருபை. சொல்லுங்கப்பா, நாங்கள் செய்த தவறுகளை நீங்கள் மன்னிச்சு என்னையும் ஆசீர்வதித்து என் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தரவர். ஷகதரபா. தகப்பனுடைய பாவத்தை பிள்ளைகளின் மேலே 7 தலைமுறை, அது பழைய ஏற்பாடு. அந்த நிச்சயமான கிருபை இல்லை 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 நம்மை தண்டித்து, நம்மை சிட்சித்து, நம்மை சேர்த்து கொண்டு அது நம்ம பிள்ளைகளுக்கு போகிறதில்ல. இங்கே ஒரு சில பேர் பயந்து கொண்டிருக்கலாம், எங்கள் அப்பா ரொம்ப மோசமானவர், சில தவறுகளை செஞ்சுட்டார், அந்த பாவம் என் மேலே வருமோ, இல்லை நீங்கள் செய்த சில தவறுகள் என் பிள்ளைகளின் மேலே வருமோ? வராது. தட்ஸ் அ ஓல்டு கவனன்ட். ஆனால் நியூ கவனன்ட், யூ ஆர் அண்டர் த கவனன்ட் ஆஃப் ஜீசஸ். அதையெல்லாம் கர்த்தர் சிட்சித்து உங்களை சேர்த்து கொண்டு அந்த பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னித்து, உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நிச்சய கிருபை தலைமுறையும் தாண்டி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேங்க்யூ அப்பா, அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. சவுல் மேலே அந்த கிருபை இல்லை, அதனால தான் அவன் பிள்ளைகள் இல்லை, அவன் பிள்ளைகளின் பிள்ளை அந்த ஸ்தானத்தில் இல்லை. ஆனால் தாவீதின் மேல் அந்த நிச்சய கிருபை இருந்ததுனால தவறு செய்த போதிலும் சிட்சித்து தாவீதை மறுபடியும் சேர்த்து அந்த ஸ்தானத்தில் தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிலைப்படுத்தி. சொல்லுங்க அப்பா, உமக்கு நான் எவ்வளோ பெரிய ஃபேவர். திஸ் இஸ் த பிகஸ்ட் ஃபேவர். தேங்க்யூ ஆண்டவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே
ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் வெளிப்பாடோடு ஜெபிக்க போகிறோம். கண் குருடானவன் ஆவிக்குரிய வெளிச்சத்தோடு கூப்பிட்டான். தூர அந்நிய ஸ்திரீ ஆவிக்குரிய வெளிச்சத்தோடு கூப்பிடுகிறாள். எனக்கு அப்படிப்பட்ட ரெவலேஷனோடு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. அப்பா, நீங்கள் கொடுத்த ரெவலேஷனுக்காக நன்றி. தாவீதின் குமாரனே, உம்முடைய நிச்சயமான கிருபைகளை எங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஜெபிக்கும் போதோ, இதுக்கப்புறம் நம்ம கேட்கும் போதோ, ஆண்டவர் உடன்படிக்கைன்ற அந்த ஃபவுண்டேஷன் மேலே நின்று கேட்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? புதிய உடன்படிக்கைன்ற அந்த பிளாட்ஃபார்ம் மேலே நின்று, தாவீதின் குமாரனே, நித்திய உடன்படிக்கையாக நிச்சய கிருபைகளை கொடுத்தவரே, அந்த உடன்படிக்கை என்கிற பிளாட்ஃபார்மில் இருந்து நம்ம கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு சுகத்தை, விடுதலையை, உயர்வை, மேன்மையை, பாதுகாப்பை, அழிவில்லாமல் தள்ளாமல் தலைமுறையும் தாண்டி வருகிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லி, தேங்க்யூ ஃபார் யுவர் ரெவலேஷன் லார்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் கவனன்ட் லார்ட், தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராமிஸ் ஜீசஸ். எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக, எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக, எங்களுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் நீர் எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நிச்சயம் ஆண்டவர் உங்களை நடத்துவாங்க. தொடர்ந்து இந்த வார்த்தைகளை மறுபடியும் இஃப் பாசிபிள் உங்களுக்கு கேட்கணுன்னா நீங்கள் மறுபடியும் கேளுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. இன்றைக்கி நம்ம நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஆமாம் தானே? எப்படி ஹீலிங்காக எப்படி இவ்வளோ நாள் நீங்கள் ஜெபிச்சிங்க, பட் யூ ஹவ் நாட் ரிசீவ்ட் ஹீலிங். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கவனன்ட்ன்ற பிளாட்ஃபார்ம் மேலே நின்று சரியாக தாவீதின் குமாரனின்னு கூப்பிடுங்க. யுவர் ஹீலிங் வில் பி ரைட் நெக்ஸ்ட் டு யூ. நிச்சயம் கர்த்தர் அதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பார். விடுதலைக்காக ஜெபிக்கும் போது கால் அவுட் லைக் தட். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை எவ்வளவு ஆழத்திருந்தாலும் தூக்கிட்டு வந்து நிறுத்துவார். உயர்வுகள் இந்த இதில் இருக்குது, இந்த நிச்சயமான கிருபைகள் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. நீங்கள் விலகாமல் கடைசி வரைக்கும், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் தலைமுறையை தாண்டி வரணும்னா பயப்படாதீங்க. ஆண்டவர்களை தள்ள மாட்டார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி? ஆண்டவர் என்னை தள்ள மாட்டார். தண்டித்தாலும் பரவாயில்ல, தண்டித்து என்னை சேர்த்து கொண்டாலும் பரவாயில்ல. அது ஒரு பெரிய ஷோர் பிளெஸிங். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. சவுல மாதிரி கர்த்தர் என்னை தள்ள மாட்டார். 7 தலைமுறைக்கு கணக்கெல்லாம் கேட்க மாட்டார். அப்பா ஆண்டவர் நம்மளை சிட்சித்து சேர்த்து கொண்டு அந்த தவறுகளையெல்லாம் மன்னித்து நமக்கு ஆண்ட நிச்சய கிருபைகளை நித்திய உடன்படிக்கை, இந்த 2 வார்த்தையை இந்த வாரம் முழுவதும் தியானித்து சொல்லிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. அப்பாவை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். காட் பிளஸ் யூ.